வராரு அவருதாமா கவுண்டரு. என்ன தெரியலையாப்பா? தெரியலையா? நான் தான் உன் மக ராஜாத்தி. என்ன திருவிழால அம்போன விட்டுட்டு எங்கப்பா போனீங்க? நீ என் மக ராஜாத்தியா? அடையாளம் தெரியலையாப்பா? நீ என்ன தொலைக்கும் போது எனக்கு 9 வயசு இருக்கும். இப்ப மடமடன்னு வளர்ந்துட்ட. அதனாலதான் அடையாளம் தெரியல. ஆனா நீ அப்படியே இருக்கேப்பா. அதே கருப்பு, அதே அசடு, அதே சட்டை, ஐயோ அதே வேஷ்டி கூட. இல்லம்மா, இது வேற வேட்டி. ஆமா, இவ்வளவு நாள் எங்க இருந்த? அதுவா? அப்பா பொண்ணு இங்க வாங்க. அது யாரவன்? இவர்தான் என்ன எடுத்து வளர்த்தப்பா. அது அவர் பொண்ணு. உன்னை காணோன்னு அழுதுட்டு இருந்தேன்னா இவர்தான் அப்பா என்ன காப்பாத்தினாரு. உன் பேர் என்னன்னு கேட்டாரு. கவுண்டர். கவுண்டர்னு சொன்னதுனால கோயம்புத்தூர் ஜில்லாவோட எல்லா ஜில்லாவிலையும் ஊரூரா தேடிட்டு இருந்தேன். நீ தப்பு பண்ணிட்ட. கோயம்புத்தூர் ஜில்லாவில் மட்டும் தேடி இருக்கணும். ஆமா, இப்ப மட்டும் எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதுவா? அது அதான்ப்பா. இந்த ஊர்ல பொண்ணை காணோன்னு ஒரு கவுண்டரு நாயா பேயா அலைஞ்சிட்டு இருக்கான்னு சொன்னாங்க. ஊர் பேர் வேலங்குடின்னு சொன்னாங்க. உடனே எனக்கு ஊர் ஞாபகம் வந்துருச்சு. உன்னை பார்த்தேன்னா அடையாளம் அப்படியே என் அப்பா மாதிரி இருக்கேன்னு தெரிஞ்சிருச்சு. ஆட்டி கத்திரிக்கா, என்ன நீ இத்தனை வருஷம் கழிச்சு பொண்ணு திரும்பி வந்திருக்கா, ஒரு பாச நேசம் கொஞ்சம் கூட இல்லாம விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறிய? ஓ, நீ ஒரு மோசமான ஆடியா. எனக்கு ஐயா பாசம் இல்ல, வண்டி வண்டியா பாசத்தை வச்சிருக்கிறியா? பொசுக்குன்னு பொண்ணை பார்த்தோன்னு எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. மகளே ராஜாத்தி. அப்பா. ராசாத்தி. அப்பா. ராசாத்தி. அப்பா. சரி, வித்த காட்டுற மாதிரி வேடிக்கை பாக்குறாங்க. வீட்டுல போய் பேசிக்கோ. ஓ, அந்த பெயிண்ட் அடிக்காத பெட்டி தூக்கி போயா. போயா. ஓ, இப்படி போயா. நன்றி. உன் பேர் என்ன? பக்கிரிசாமி. யார் உனக்கு இந்த பேர் வச்சது? ஏனா நல்லா இருக்கேன்னு சொன்னேன். பக்கிரி, நீ எனக்கு மக்கரி மாதிரி. என் பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு உனக்கு ஒரு கோடி கும்பிடு. கும்பிடும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். யோ, உன் பொண்ணை வளர்த்தறதுக்கு இது வரைக்கும் 27,000 ரூபாய் செலவாயிருக்கு. உன்னை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஊரா சுத்தின வகையில 13,000 ரூபாய் செலவாயிருக்கு. இதுக்கு வட்டி எல்லாம் சேர்த்து மொத்தம் 94,000 ரூபாய் செலவாயிருக்கு. அதை கொடுத்துட்டு நான் ஊருக்கு போறேன். ஓ மக்கரி, இது பக்கிரி அநியாய வட்டியாது. ஏன் வேட்டி வைக்கிற? நோட்டு வச்சிருக்கேன். நோட்டு வைக்கிற இடமா அது? வட்டி கணக்கெல்லாம் இங்கதான் வைப்பேன். உனக்கு சந்தேகம் வந்தா பாத்துக்க. இது நோட்டா? இது எங்கேயோ கீழே கிடந்து பொறுக்கி வந்திருக்கான். ஓ துண்டு மீச, எனக்கு இருக்கிறது 4 ஏக்கர் நிலம், 2 மாடு, 3 கோழி. இத வித்து உனக்கு வட்டி பணமா கொடுத்துட்டு நானும் என் பொண்ணு தெருவில் போய் நிக்கிறதா ஐயா? அப்பா, ஒரு நல்ல யோசனை சொல்றேன். என்ன? இவனை இவன் மகளை அடிச்சு பணமாக்கிட்டுமா? என்னப்பா, அவங்களோட ரொம்ப பாசமா பழகிட்டேன். பிரிய மனசு வரல. இவங்க நல்ல வேலை பார்ப்பாங்க. இவ பிரமாதமா சமைப்பா. அவரு நல்ல ஆடு மாடு மேய்ப்பாரு. அவங்க இங்கே இருந்து வேலை பார்க்கட்டுமே, நம்மளும் காசு கொடுக்க வேண்டாம். நல்ல யோசனை. இவ மூஞ்சிக்கு ஆடுதான் மேய்க்கலாம். ஆனா இவனை நம்பி ஆட்டை அனுப்ப முடியாது. கொஞ்சோண்டு உப்ப கையில் எடுத்துட்டு போய் தடவி கடிச்சு தின்றுவானே. இருந்தாலும் என் பொண்ண புத்திசாலித்தனமா நீ வளர்த்திருக்கிற. அதனால நீ இங்கேயே இரு. நீ என்னமா சொல்ற? ஆமாப்பா, தங்கச்சியை பிரிஞ்சு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. ஏன் 2 நிமிஷம் இரு? அடிச்சு போட்டுருவேன். இன்னைக்கு எல்லாருக்கும் பிரியாணி.